பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் சந்தித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். அவரிடம் கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் சந்தித்திருக்கிறார். நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதத்துல ஒவ்வொருத்தருமே அதாவது குறிப்பா சொல்லும் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம்னு ஒவ்வொருத்தருமே கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கும் பொழுது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. ஆதரவின் அடிப்படையில இப்போ கூட்டணியில சேர்றதா இருக்காங்க. ஸோ பாஜக தரப்புல இருந்து பார்க்கும்பொழுது கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டதால சரத்குமாரோட கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தொகுதி பங்கீடு விஷயமா சென்னை கமலாலயத்துல, தீநகர்ல இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலுமான கமலாலயத்துல சரத்குமார் இந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி குறித்த விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைக்காக இங்க வந்திருக்காரு. இப்படி பார்க்கும் பொழுது இப்ப குறிப்பா பாஜகவினுடைய தேர்தல் கூட்டணி குழு மற்றும் உயர்மட்ட குழு ஆலோசனை அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு மேல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இந்த குழுல முழுக்க பாஜகவினுடைய தேர்தல் யூகங்கள், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் யாரோடலாம் கூட்டணி சேர்த்து இந்த கூட்டணியை வலுவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல ஆலோசனை தீவிரமா நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இதற்கான வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர் பட்டியல் 10ஆம் தேதிக்கு மேல வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றோ அல்லது நாளையோ ஒரு சில இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம்ன்ற ஒரு சூழல் இருக்கு. அது சார்ந்த சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மற்ற கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அந்தந்த இடங்களுக்கான தொகுதி பங்கீடுக்கும் அந்த தொகுதி பங்கீட்டுல குறிப்பிட்ட இடங்கள்ல நிற்கப்படக்கூடிய வேட்பாளர்களையும் அறிவிக்க முடியுன்ற நிலை இருக்கிறதுனால கூட்டணி விவகாரங்கள்ல தீவிரம் காட்டியிருக்காங்க பாஜக. அப்படி பார்க்கும் பொழுது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தமிழ்நாடு பாஜக அலுவலகமான கமலாலயத்திற்கு மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்து பேசி மூத்த நிர்வாகிகளோட அவரும் ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. அந்த விஷயம் தான் இப்போ இங்க சூடு பிடிக்க இருக்கு நிலையில இருக்கு. தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக சமத்துவ மக்கள் கட்சியிடையே ஆலோசனையானது நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் சந்தித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியிடையே ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது.